ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம வந்து எஸ்ஐக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ 2022 நடந்த எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எந்தெந்த ஏரியாஸ்லேருந்து வந்திருக்கு இந்த மாதிரி வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பார்ட் வரைக்கும் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதாவது 1வது கேள்வியிலேருந்து 75வது கேள்வி வரைக்கும் பார்ட் போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ அது நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 76வது கேள்வியிலேருந்து பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, ஜேம்ஸ் சாட்விக் கண்டுபிடித்த துகள் எது? ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரான். ஓகேங்களா? ஸோ நியூட்ரான் தான் ஜேம்ஸ் சாட்விக் அவர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்து 77வது கேள்வி. 77வது கேள்வி பாருங்கள். இரும்பு பொருள்கள் துருப்பிடித்தலில் நடைபெறும் வினை ஆக்சிஜன் ஏற்றம் ஆகும். ஏனெனில் இரும்பு அதன் ஆக்சைடுகளாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரிதான். ஏன்னா துருப்பிடித்தல் அப்படின்றது ஆக்சிஜன் ஏற்ற வினை தான், ஆக்சிஜன் ஒடுக்க வினை கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்படி ஆக்சிஜன் ஏற்ற வினையாக இருக்கிறதுனால அது ஆக்சைடுகளாக மாறுது, அதாவது இரும்பு வந்து அதன் ஆக்சைடுகளாக மாறுதுன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த காரணமும் சரிதான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சரியான அமிலம் மற்றும் அதனோட பயன் என்ன அப்படின்றத தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அமிலம் காரம் அந்த லெசன் படித்தாலே போதும். 8th 9th இருக்குது. அதுலேருந்து ஒரு கொஷின் மோஸ்ட்லி வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு. ஸோ அட்டன் பண்ணிக்கலாம் அதில் படித்தா. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பார்த்துடலாம். இதுக்கு சரியான விடையை வந்து பார்த்தோம் அப்படின்னா வினிகர். ஓகேங்களா? ஸோ வினிகர் தான் உணவுப் பொருள் கெட்டு போகாமல் இருக்கிறத வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க? வினிகர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பயன்கள். ஓகேங்களா? ஸோ அமிலம் காரம் இதோட பயன்கள் அந்த லெசனில் இருக்கும். ஸோ படிக்காதவங்க இது வரைக்கும் செக் பண்ணல அப்படின்னா அமிலம் காரம் லெசனை எடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா டோட்டலாகவே 2 லெசன் தான் இருக்குது. 2 லெசனில் 1 மார்க்குங்கும்போது படிக்கலாம்ல தாராளமாக. ஸோ படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது பார்க்கலாம். ஓகே ஓகே இருங்க. அடுத்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் இருக்க மற்றதுக்குரிய அந்த யூசஸ் என்னென்ன மாறி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ சல்ஃபியூரிக் அமிலம் இருக்குது பார்த்தீங்களா? சல்ஃபியூரிக் அமிலம் பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம வாகனத்தில் யூஸ் பண்ணுறோம்ல, பேட்டரிஸ் அதில் யூஸ் பண்ணக்கூடியது தான் சல்ஃபியூரிக் அமிலம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நைட்ரிக் அமிலம்ன்றது உரமாக பயன்படுத்துவோம். ஓகேங்களா? செரிமானத்துக்கு பயன்படுத்த மாட்டோம். நைட்ரிக் அமிலம்ன்றதுல நைட்ரஜன் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து உரமாக வந்து அதிகமாக பயன்படுத்துவோம். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பென்சாயிக் அமிலம். பென்சாயிக் அமிலம்ன்றது வந்து மற்றதோட வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா மற்றது லிக்விடாக இருந்துச்சுன்னா இது மட்டும் என்ன இருக்கும்? சாலிட் மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த கேரக்டரே சேஞ்ச் ஆகிருக்குன்ற மாதிரி பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். தாஜ்மஹால் மஞ்சள் நிறமாக மாறுவதற்கு எந்த வாயு வந்து முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்த்துலாம். ஆன்சர் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு தான். ஓகேங்களா? ஸோ தாஜ்மஹாலுக்கு ஏன்னா பக்கத்தில் வந்து அது இல்லாமல் வந்து எண்ணெய் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஆயில் ஃபேக்ட்ரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து வரக்கூடியது அப்படின்லாம் வந்து நிறைய இதெல்லாம் போட்டிருப்பாங்க, ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. அடுத்தது, பொதுவாக அதிக அளவில் பயன்படும் சமையல் வாயுவில் உள்ள எல்பிஜி எந்த வகை அந்த வாயு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன பார்க்கலாம். ஆன்சர் வந்து திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு. ஓகேங்களா? லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். எல்பிஜிக்கு ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சாலே இதை வந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வந்து போட்டுடலாம். அடுத்தது சைக்காலஜி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சைக்காலஜியில் ஆன்சர் என்னன்றதை பார்த்துலாமா? சூஸ் த அப்ராப்ரியேட் வேர்ட் ஃபார் த ஃபாலோவிங். ஓகேங்களா? அப்ரோப்ரியேட்னா கீழே இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு சரியான வார்த்தையை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ எனி பில்டிங் ஆஃப் எ பாஸ்ட் ஏஜ் ரிகார்டட் அஸ் அ ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய சரியான வார்த்தை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொனுமெண்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா? மானுமெண்ட் அப்படின்றது தான் வந்து இதுக்கான சரியான வார்த்தை. அதுக்கடுத்து பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் பேசிவ் ஃபார்ம். உங்களுக்கு சைக்காலஜிக்குரிய அந்த கிளாஸஸ் வந்து வேணும், கிராமர் கிளாஸஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து கிராமர் கிளாஸஸ் போடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எது யூஸாக இருக்கோ அதை தான் நம்ம போடுவோம். ஓகேங்களா? சைக்காலஜி உங்களுக்கு யூஸாக இருக்கும், கிராமர் கிளாஸ் வேணும்னா சொல்லுங்கள், தாராளமாக நம்ம வந்து அடுத்தடுத்ததில் இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்து நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? வித் எக்ஸாம்பிள்ஸ், டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து கொண்டு போகலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் பேசிவ் ஃபார்ம்னு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பேசிவ் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து பை அப்படின்ற அந்த வார்த்தை வந்து வந்திருக்கணும். அந்த வார்த்தையை வச்சு பார்க்கணும். இன்னொன்று பைக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு யார் வராங்களோ அந்த சப்ஜெக்ட் தான் வரணும். ஓகேங்களா? இதுக்கு என்ன பண்ணணும், சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்டிவ் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கிராமர் கிளாஸில் இதை தெளிவாக பார்க்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து நடத்தலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சி. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள் பைன்றது வந்திருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி முதல்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து இங்கே ஆப்ஜெக்டாக மாறி இருக்கும். ஓகேங்களா? அப்போ அதுதான் பைக் அப்புறம் வந்து எப்பவுமே சப்ஜெக்ட் தான் வரணும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். fill in the blanks. if your friend always think the best will happen she is dash அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான பார்த்தோம் அப்படின்னா ஆப்டமிஸ்டிக் அப்படின்ற வார்த்தை தான் இங்கே இவங்க சொன்ன அந்த சென்டென்ஸ்க்கு வந்து சரியான இதாக இருக்கும். அடுத்தது, சூஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த இடியம். இது வந்து இடியம்ஸ் அண்ட் ப்ரைசஸ் இருக்கும்ல, அதை படித்தாலே ஈஸியாக அட்டன் பண்ணக்கூடிய ஒன்று. ஓகேங்களா? ஸோ இடியம்ஸ் அண்ட் ப்ரைசஸ் அதுவும் வந்து கவுச்சோ பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கவுச் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கானதை பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஐடியல் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது தான் வந்து இந்த இதுக்கான இடியம் அண்ட் ப்ரைசஸில் வரும். அடுத்து,
சூஸ் த சூட்டபிள் கொஸ்டின் டேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் நோபடி கால்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல நோன்றதை அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நாட்டுன்றதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அப்போ நாட் இல்லாமல் இருக்கிறதா இருக்கணும். ஒன்று டூ தே இருக்குது, இன்னொன்று டிட் தே இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஆல்ரெடி நோபடி கால்டு. ஓகேங்களா, கால்டுன்றது பாஸ்ட் டென்ஸ். அப்புறம் வந்தால் பாஸ்ட் டென்ஸ் வந்தால் டிட் தே தான் வரணும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பாஸ்ட் பர்ஃபெக்ட், இதெல்லாம் வந்து நமக்கு கிராமர் கிளாஸில் தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே பார்க்கலாம். 86வது கேள்வி. கம்ப்ளீட் த ஃபாலோவிங்னு கொடுத்துட்டாங்க. இஃப் ஐ ஹேட் மணி அப்படின்னா எதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும் கேட்டிருப்பாங்க. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஐ வுட் ஹாவ் டொனேட்டட் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தாலே தெரியும் ஹேட் அப்படின்ற அந்த வார்த்தையில் பார்த்தாலே தெரியும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், வேர்ப் வந்து எந்த டென்ஸில் இருக்குது அப்படின்றத வச்சு இதை வந்து நம்ம மேட்ச் பண்ணிடலாம். அடுத்து பார்க்கலாம். மேட்ச் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இது வந்து என்ன ஒரு பேசிக்கான ஒரு அட்வர்பா, வேர்பா, சப்ஜெக்டா, நவுனா இந்த மாதிரி இருக்கிறத மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒவ்வொன்றா மேட்ச் பண்ணிடுவோமா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பியூட்டி. பியூட்டின்றது நமக்கு எப்போயுமே என்னவாக தான் வரும், கண்டிப்பாக நவுனாக தான் வரும். அடுத்தது ப்ரெட்டி. ஓகேங்களா, ப்ரெட்டின்றதும் அழகு தான், பியூட்டின்றதும் அழகு தான். ஓகேங்களா, ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ப்ரெட்டின்றதுக்கு அட்ஜெக்டிவ்னு வரணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்தது நீட்லி அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அட்வர்பாக வரும். ஓகேங்களா, அன்லெஸ் அப்படின்றது எப்பயுமே நமக்கு கன்ஜெக்ஷனாக வரும். கன்ஜெக்ஷன் அப்படின்றது ரெண்டு சென்டென்ஸை வந்து இணைக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது தான் கன்ஜெக்ஷன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். சூஸ் த ஆப்ஷன் விச் ஹேஸ் லாஜிக்கல் ரெலவன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டுமே கரெக்டாக, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி இருக்குது என்னன்றதை பார்க்கலாம். ஃபைன் மீன்ஸ் ஹெல்த்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைன் மீன்ஸ் த அமௌண்ட் பெய்ட் ஃபார் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இன் த அபவ் சென்டென்ஸ் த வேர்ட் ஃபைன் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஹோமோஃபோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு இது கரெக்டு தான். ஏன்னா ஃபைனுன்றது நமக்கு ஹெல்த்தின்ற பொருளையும் வரும். அது இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா பனிஷ்மெண்ட்டுக்கான அந்த பெய்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டையும் நம்ம இந்த ஃபைன்ற அந்த வார்த்தையில் குறிப்போம். ஆனால் இங்கே வந்து ஹோமோஃபோனுக்கு இது எக்ஸாம்பிள்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஹோமோஃபோனுக்கு இது எக்ஸாம்பிள் கிடையாது. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் என்ன, ஃபஸ்ட் இஸ் கரெக்ட், செகண்ட் இஸ் இன்கரெக்ட்னு வரணும். ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட் இஸ் கரெக்டு, செகண்ட் இன்கரெக்ட்னு வரும். ஏன் இது வந்து ஹோமோஃபோனுக்கு எக்ஸாம்பிளாக இருக்காது அப்படின்னு பார்த்தோன்னா, ஹோமோஃபோன்னா என்னென்னா அந்த ஸ்பெல்லிங் வேறு வேறையாக இருக்கும், ஆனால் சவுண்டு ஒன்றா இருக்கும். ஓகேங்களா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹியர். ஓகேங்களா, ஹியர்னா என்னது, காது கொடுத்து கேட்குறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதே இது இந்த ஹியர். ஓகேங்களா, ஹியர்னா பக்கம். ஓகேங்களா, அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்கிறோம்ல, ஹியர் ஐம் தேர் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, ஸோ அப்போ ஹியர்னா இங்கு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, அப்போ இது ரெண்டுமே பாருங்களேன், இதுவும் ஹியர்னு தான் சொல்லுவோம், இதுவும் ஹியர்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா, ரெண்டுமே ஸ்பெல்லிங் வேறு, ஆனால் சவுண்டு ஒன்று. அதை தான் நம்ம ஹோமோஃபோன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே இடத்துல ஃபைன் இதோட ஸ்பெல்லிங் எல்லாமே ஒன்று தான். அப்போ இது ஹோமோஃபோன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஓகேங்களா, அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டேஸ் ஸ்பேரோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியானது என்னன்னு பார்த்தோன்னா டு சேவ் ஸ்பேரோஸ்னு வரும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே ஜெரண்ட், இன்ஃபினிட் இதெல்லாம் இருக்கும்ல, அந்த சென்டென்ஸ் படிக்கிறது மூலமாக ஈஸியாக கற்றுக்கக்கூடியது தான். ஓகேங்களா, ஸோ ஐஎன்ஜி வந்தால் எதுக்கு வரணும், டு சேவ் வந்தால் அது எதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, அப்போ இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சேவ் ஸ்பேரோஸ். அடுத்து பார்க்கலாம். fill in the blanks with suitable conjunction. கன்ஜெக்ஷன்னா ஆல்ரெடி என்ன வேர்டு பார்த்தோம், ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு வேர்டாக இருக்கும்னு பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கானது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூ கேனாட் கோ அப்ராட். அப்ராட்ன்றது நம்ம வெளிநாட்டுக்கு போகக்கூடியது. ஓகேங்களா, வெளிநாட்டுக்கு போக முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேனாட்னா முடியாதுன்ற மாதிரி. ஓகேங்களா, ஸோ வந்து ஏன் அப்படின்னா டேஸ் யூ கெட் விசா. ஓகேங்களா, அன்டில் யூ கெட் விசா அப்படின்றதான் இந்த இடத்துல சரியாக வரும். அன்டில் அப்படின்னா என்னென்னா அதுவரை அப்படின்ற அந்த பொருளில் வரும். ஓகேங்களா, அப்போ இதில் என்ன பொருள் இருக்குது அப்படின்னா உங்களால் வெளிநாட்டுக்கு போக முடியாது எப்போது வரை அப்படின்னு பார்த்தோன்னா விசா கிடைக்கும் வரை அப்படின்ற அந்த வரை அப்படின்ற பொருளில் வருது. பார்த்தீங்களா, அதுதான் வந்து அன்டில்னு சொல்லுவோம். அடுத்து பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லாகவே நமக்கு இலக்கணம். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் பார்த்தது ஃபுல்லாக நமக்கு என்னது, கிராமர்லேருந்து இங்கிலீஷ்லேருந்து கேட்டது. இதுக்கப்புறம் பார்க்கறது தமிழ் கிராமர்லேருந்து கேட்குறது. பார்க்கலாம். பிறவினை அல்லாத தொடரை சொற்றொடர் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அவனை திருந்த செய்தான். அவனை திருந்த செய்தான் அப்படின்னா அந்த இடத்துல இன்னொருத்தன் இருக்கான்னு அர்த்தம். அப்போ இது கண்டிப்பாக பிறவினை தான். ஓகேங்களா, ஸோ அப்போ இது வராது. அடுத்து பாருங்கள், தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். அப்போ தந்தை மகனுக்கு ஹெல்ப் பண்ணுறார். அப்போ இதுவும் பிறவினை தான். ஓகேங்களா, அப்போ விட்டுருங்க. அவன் திருந்தினான். ஓகேங்களா, அப்போ இதுதான் ஆன்சர். ஏன்னா அவனாக திருந்தது. இந்த இடத்துல பிறவினை அப்படின்றது ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா, அப்போ அவன் திருந்தினான்றதான் சரி. இதில் பாருங்கள், பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். அதுதான் தப்பு. வருவித்தார் வி வந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா, பி அதுக்கப்புறம் வி இதெல்லாம் வந்துட்டாலே அது வந்து நமக்கு என்ன அதில் வந்துடும், பிறவினையில் வந்துடும். ஓகே, அப்போ ஆன்சர் என்ன, அவன் திருந்தினான்.
அடுத்து பாருங்கள் குடு குடு சலசல இதோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, குடு குடு சலசல இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தோன்னா இரட்டை கிளவி. ஓகேங்களா, எப்படி நம்ம குடு குடு அப்படின்றத அந்த பிரித்து பார்க்கணும். ஓகேங்களா, குடு அப்படின்றது அடுத்து அதே மாதிரி சலசலன்றதுல சல அப்படின்னு சலனா நம்மளுக்கு ஏதாச்சும் பிரித்து பார்த்தா அந்த பொருள் இருக்காது. ஓகேங்களா, அப்படி பொருள் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது இரட்டை கிளவின்னு சொல்லுவோம். அடுத்து எந்த காலத்தை உணர்த்தும் தொடரை கண்டுபிடிக்க. அந்த வார்த்தையை ரீட் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும். நெல்லையில் தமிழ் கவிஞர் பலர் வாழ்ந்தனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்க்கலாம், நெல்லையில் தமிழ் கலைஞர்கள் பலர் வாழ்வார்கள். வாழ்வார்கள்ன்றது எதிர்காலத்துக்கு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி. நெல்லையில் தமிழ் கவிஞர் பலர் வாழ்கிறார்கள் அப்படின்னா இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றத அர்த்தம். நெல்லையில் தமிழ் கவிஞர் பலர் வாழ்கின்றார்கள் அதுவும் நிகழ்காலத்துக்குரியது. அப்போ எதிர்காலத்துக்குரியது வந்து இதுதான். ஓகே, சாரி, இறந்த காலத்துக்குரியது இதுதான். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள், இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசதப மிகும் விடைக்கேற்ற வினா அமைக்க. இது வந்து புணர்ச்சி விதி. அதுலேருந்து நம்மளுக்கு விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. சரி, ஆன்சர்ன்றதை பார்த்துலாமா? ஆன்சர் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் எவை மிகும் அப்படின்னு வரணும். ஓகேங்களா, எவை மிகும்னா கசதப மிகும் அப்படின்றது. கசதபன்றது என்னது? வல்லின எழுத்துக்கள். அப்போ வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்றது இதை வச்சு டிசைட் பண்ணுறது. அடுத்து பார்க்கலாம், நன்றி அறிதல் அப்படின்றத பிரித்து எழுதணும் அப்படின்னா நன்றி குடல் அறிதல்னு வரும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்க்கலாம். இந்த இதில் நிறைய பேர் வந்து நன்றி குடல் அறிதல்னு போட்டுருவீங்க. அந்த இது போடக்கூடாது. நன்றி குடல் அறிதல் தான் வரும். இந்த இடத்துல வந்து உடம்பெருமை அப்படின்றது ஈன்னு வரும். ஈயும் ஆவும் சேர்ந்து தான் யாவாக மாறும். ஓகேங்களா, அடுத்து தம் குட்டல் உயிர் ரெண்டும் சேர்ந்து போது நம்மளுக்கு தம் உயிர் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது இன்பநிலை தானே வந்தெய்தும் பராபரமே. இதை சொன்னது வந்து தாயுமானவர்கள் வந்து இந்த அடிகளை சொல்லியிருப்பாங்க. இதில் பராபரமே அப்படின்னா மேலான பொருளே அப்படின்றது பொருள். அடுத்தது பார்க்கலாம், வரைந்த ஓவியம். இது வந்து எவ்வகை தொடர்? கூற்று 1 வினையச்ச தொடர்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 2 பெயரச்ச தொடர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கூற்று 2 சரி, கூற்று 1 தவறு அப்படின்னு வரணும். ஏன் அது வரணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வரைந்த அப்படின்றதுல தான் முடிஞ்சிருக்கா. எப்பயுமே வந்து இந்த மாதிரி 2 சென்டென்ஸ் வரும்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய லாஸ்ட் லெட்டரை பார்க்கணும். அப்போ தான் வந்திருக்கு. தாவை பிரிக்கும் போது நீங்கள் எப்படி பிரிப்பீங்க? ஃபஸ்ட்டு இதுக்கு புள்ளி வச்சு எழுதிடுவீங்க. இத்து கூட்டல் தான்றதை சொல்லி பார்ப்பீங்களா? தா அப்படின்னா ஆ அப்படின்னு முடியும். அப்போ ஆ அப்படின்னு வருது. ஓகேங்களா, ஆண் வந்தால் அது பெயரச்சம். ஓகேங்களா, ஒருவேளை வராமல் தீ அப்படின்றதுல ஈ அப்படின்னு எழுதுவோமா? எப்படி எழுதுவோம்? இத்து கூட்டல் ஈன்னு எழுதுவோமா? தீ அப்படின்னா ஈன் வந்தாலோ ஊன் வந்தாலோ அது வந்து என்ன வரும்? வினையச்சம் வரும். இங்கே வந்து ஆ தான் வந்திருக்கு. வரைந்த ஓவியம், வரைந்த அப்படின்னா ஆ அப்படின்றது. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் இது பெயரச்சத்தோட தான். அப்போ கூற்று 2 சரி, கூற்று 1 தவறு. அடுத்தது பார்க்கலாம், எதிர்ச்சொற்களை பொறுத்துகன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர்ன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட் எனக்கு எளிது. எளிதுன்னு என்னது? அரிது. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு செகண்ட் வரணும். ஓகே, அடுத்து எனக்கு ஈதல் அப்படின்னா வந்து என்னது? கொடுக்குறதுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு ஆப்போசிட் ஏற்கிறதுன்னு அர்த்தம். அப்போ 2 3வது மேட்ச் பண்ணியிருக்கோம். அப்போ 3. அடுத்து அந்நியர் அப்படின்னா யார்? நமக்கு தெரியாதவங்க. ஓகேங்களா, அப்போ உறவினன்று தான் வரணும். அப்போ 4ன்னு வரும். அதுக்கடுத்து இரவலர். அடுத்து அப்போ இரவலருக்கு ஆப்போசிட் புறவலர். அப்போ 1. அப்போ 2 3 4 1. ஆப்ஷன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ ஆன்சர் சி தான் வரும். ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்க்கலாம், கடவுச்சீட்டு என்ற தமிழ் சொல்லுக்கான ஆங்கில சொற்களை பொறுத்துங்கன்னு கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பாஸ்போர்ட். பாஸ்போர்ட்னா தான் நம்ம கடவுச்சீட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ மொத்தம் வந்து இதில் 25 கேள்விகள் பார்த்துருக்கோம். 25 கேள்விகள் வந்து உங்களுக்கு இப்படி தான் கேட்பாங்கன்ற ஒரு ஐடியா வச்சு கிடச்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ அது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம்? தமிழ் இலக்கணத்தை தெளிவாக படிச்சிங்கன்னா இந்த இதில் ஒரு 10 மார்க், இங்கிலீஷ் கிராமர் படிச்சிங்கன்னா அதில் ஒரு 10 மார்க், சைக்காலஜியில் என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக வந்து எடுக்கக்கூடிய மார்க்ஸ் இது ரெண்டும். ஆனால் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். கிராமர்ஸும் இலக்கணமும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 20 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே, இந்த இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செஷன்ஸ் வந்து கன்டினியூ பண்ணலாம். இல்லை இது யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி செஷன்ஸ் வந்து நம்ம கொண்டு போகலாம். ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யார் பிசிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.